இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு பெருநாள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து இறந்து உயிர்த்து 40 நாள் தன்னுடைய சீடர்களோடு இருந்து அவர்களை சத்தியவேதத்தில் திடப்படுத்திய பிறகு விண்ணேற்றம் அடைந்த நாள் இது. இத்தகைய நாளில்தான் நமது பிள்ளைகள் 23 பேர் முதல் முறையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக பிறந்து வாழ்ந்து அதற்கு பிறகு உலக வாழ்க்கைக்கு பிறகும் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆன்மீக உணவாக இன்று உட்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விற்கு இவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர் மற்றும் உறவுகள் என்றும் பங்கு மக்கள் என்றும் நாம் வந்திருக்கின்றோம். பங்கு மக்களாகிய நமக்குத்தான் இவர்கள் சிறந்த உறவு. குருப்பட்ட நாளிலே நீங்கள் பார்க்கலாம், குருப்பட்டம் பெற இருக்கின்ற அந்த திருத்தொண்டர்களை இங்கே முழந்தாள் படியிட வைத்து அவர்கள் மீது தூய ஆவியின் வல்லமை இறங்க வேண்டும் என்று பேராயர் ஜெபித்த பிறகு அந்த கூட்டு திருப்பலி நிறைவேற்றுகின்ற அத்தனை குருக்களும் வந்து அந்த திருத்தொண்டராக இருந்து குருவாக திருநிலைப்படுத்த இருக்கின்ற அவர்களுடைய தலை மீது கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அந்த நேரத்திலே நான் நினைப்பேன், அன்பார்களே, இந்த ஆலயத்திலே இந்த நேரத்தில் இத்தனை குருக்கள் ஜெபிக்கின்ற போது ஆவியின் வல்லமை இறங்க வேண்டும். அந்த ஆவியின் வல்லமையின் செயலாற்றத்தால் இந்த பேராலயம் இடிந்தால் கூட பரவாயில்லை என்று நான் நினைப்பேன். அத்தகைய வல்லமை இறங்க வேண்டும், இறங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அதே போன்று அந்த நேரத்திலே இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் மட்டுமல்ல, ஞான பெற்றோர் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற எல்லோரும் ஜெபிப்பதை விட அந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதல் முறையாக ஒரு பொறுப்பை நிறைவேற்றும் என்னுடைய பிள்ளை, அவர் மீது கடவுளின் வல்லமை இறங்க வேண்டும். இன்று ஒரு சிலர் அறியா நிலையில் கூட இந்த திவ்ய நற்கருணை உட்கொள்ளலாம். அந்த என்னுடைய பிள்ளையின் மீது முழு அறிவும் இறங்கக்கூடிய விதத்திலே, முழு புரிதலும் இறங்கக்கூடிய விதத்திலே என் பிள்ளையை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் தொடக்கத்தில் அந்த 23 பெயரையும் நான் வாசித்தேன். இந்த 23 பேரும் இன்று கடவுளால் நிரப்பப்பட வேண்டும். இன்று உள்ளத்திலே நிறைகின்ற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இவர்கள் வழிநடத்தப்பட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு விண்ணகத்திலே கடவுளை முகமுகமாக காணும் பாக்கியம் பெற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். துஞ்சினோரின் முதற்கனியாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த உலகத்திலே வாழ்ந்து அதோடு மறுபடியும் மரிப்பது கிடையாது. மாறாக விண்ணகத்திலே பிறக்க வேண்டும், விண்ணகத்தில் மகத்துவமாக இருக்க வேண்டும். இதுதான் தந்தை இறைவன் தன் மகனுக்கு கொடுத்த குறிக்கோள். அதை அவர் நிறைவேற்றினார். அவரிடம் விசுவாசம் கொள்ளும் நாம் அனைவரும் இந்த மாபெரும் பேற்றினை அடைய வேண்டும், அதற்கு ஏக்கம் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவ்வாறு இந்த 40 நாள் தங்கியிருந்த போது வேத சத்தியத்தில் அவர்களை திடப்படுத்தினார் என்று சின்ன குறிப்பிடம் சொல்லும். நான் எந்த மதத்தில் இருக்கின்றேன், இந்த மதத்திற்குரிய நம்பிக்கை கோட்பாடுகள் என்ன, அந்த கோட்பாடுகள் எனக்கு தெரிந்திருக்கிறதா என்று ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு சில நேரத்தில் அடிப்படையான கேள்விகளை கேட்டால் நம்மில் நிறைய பேருக்கு பதில் தெரியாது, பரிதாபமான ஒரு நிலை. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ விஷயங்களை, உலகம் சார்ந்த விஷயங்களை நிறைய தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஆனால் நமது கிறிஸ்தவ மதம் சார்ந்த அடிப்படை குறிக்கோள்களை, மத கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தன்னுடைய சீடர்களுக்கு, அந்த படிப்பறிவில்லாத மீனவர்கள் மற்றவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்தார். எனவே படித்த பட்டதாரிகள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கின்றோம், அறிவு முதிர்ச்சி இருக்கின்றவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுகின்றோம். நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மத கோட்பாடுகளை அறிய வைக்க, புரிய வைக்க ஆசைப்படுகின்றார். எவ்வளவு புரிந்திருக்கின்றோம் என்று நினைத்து பார்ப்போம். இதை நிறைவேற்றுவதற்காக அனைவருக்கும் அவர் பல்வேறு வரங்களை கொடுத்தார் என்றும், எந்தெந்த நிலையிலெல்லாம் இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் போதகர்கள், திருத்தொண்டர்கள், கிறிஸ்துவ மக்களை ஆயத்தப்படுத்துகின்றவர்கள், திருத்துதர்கள், நற்செய்தியாளர்கள், இறைவாக்கினர்கள், இப்படியெல்லாம் பல பணிகளை நாம் ஆற்றுவதற்கு வேண்டிய திறமைகளை, சக்தியை, அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். இதை நாம் செயல்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, இப்போது விண்ணகம் சென்றார். அந்த விண்ணகம் செல்லும்போது அங்கே மேலே பார்த்து கொண்டே இருந்த அந்த சீடர்களை பார்த்து வானதூதர்கள் சொல்லுவார்கள், ஏன் வெறுமனே பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? மேலே சென்ற அவரை ஏன் பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? நிற்காதீர்கள், மாறாக செல்லுங்கள், சென்று செயல்படுங்கள்.
அந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுங்கள் என்று அந்த சீடர்களுக்கு அந்த வானதூதர்கள் அறிவுறுத்துவார்கள். அதைத்தான் இன்றும் சொல்லுகின்றார். இயேசுவை பற்றி தெரிந்த நிலையிலே, அவருடைய வாழ்வின் உயரத்தை பற்றி அறிந்த நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? சென்று வாழ வேண்டும். நமது வீடுகளில் கிறிஸ்தவத்தை வாழ வேண்டும். இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. அந்த அழைப்பை நாம் எவ்வாறு செயல்படுத்தி முடிக்கின்றோமோ அதற்காகத்தான் இயேசு என்ன செய்வார்? 2ஆம் முறை வருவார். இதை நிறைய தடவை நான் சொல்லுகின்றேன். கோவிலுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். முதல் முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இரக்கத்தின் வடிவமாக பிறந்தார். பூவிலகிலே நன்னற்றோருக்கு அமைதியை கொடுக்க வந்தேன் என்று அவர் பிறந்தார். ஆனால் 2ஆம் வருகையின் போது அவர் வருகின்ற போது நீதியுள்ள தீர்ப்பு வழங்கும் அரசராக வருவார், நடுவராக வருவார். எனவே அந்த தீர்ப்பானது சரியான தீர்ப்பாக இருக்கும், மாற்றி எழுதப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்காது. பரிந்துரை வழியாக அந்த தீர்ப்பு மாறாது. எனவே ஆண்டவர் எனக்கென என்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு, இந்த உலகில் நான் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக அந்த பிரதிபலனை கொடுப்பார். அது மோட்சம் செல்லும் பிரதிபலனோ அல்லது அழியாத நெருப்புக்குள் செல்லும் பிரதிபலனோ அவரவர் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை பொறுத்தது. ஒரு நாடு, அந்த நாட்டிலே ஒரு சிறப்பான இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வைத்திருந்தார்கள். அந்த நாட்டை ஆள்வதற்கு ஒருவனை தேர்ந்தெடுப்பார்கள். 25 ஆண்டுகள் அந்த நாட்டை ஆண்ட பிறகு அவரை என்ன செய்வார்கள்? அப்படி அழைத்து அந்த ஊரிலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற ஒரு தீவிலே கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அந்த தீவிற்கு சென்ற பிறகு அவன் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் பசி பட்டினியோடு இருந்து அவன் இறந்து விடுவான். இதுதான் நடக்கக்கூடிய ஒன்று. இது அந்த ஊரில் இருந்தவர்கள் அனுசரித்து வந்த பழக்கம். எனவே இவ்வாறு ஒருவன் அடுத்தவன் என்று 25 ஆண்டுகள் ஆண்ட பிறகு அவனை கொண்டு தீவிலே விட்டு விடுவார்கள். அவனுக்கு என்ன நடக்கும் என்றே தெரியாது. அடுத்து 25 ஆண்டுகள் கழித்துத்தான் சென்று பார்ப்பார்கள். அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஏழையாக இருந்தாலும் சிறந்த அறிவாளி, ஞானம் உள்ளவன், அவனை தேர்ந்தெடுத்தார்கள். தேர்ந்தெடுத்து 25 ஆண்டுகள் அவன் ஆட்சி புரிந்தார். 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவனை அந்த வழக்கத்தின்படி படகிலே ஏற்றிக்கொண்டு அவனை அழைத்து செல்லுகின்றார்கள். செல்லும்போது எல்லோருக்கும் தெரியும், அங்கே சென்ற பிறகு தனிமையில் விடப்படுவோம், உணவு இருக்காது, எதுவும் இருக்காது. எனவே அந்த முடிவை எண்ணி பார்த்து இதுவரையில் சென்றவர்கள் எல்லாம் சோகத்தோடு சென்றார்கள், அழுகையோடு சென்றார்கள், வேதனையோடு சென்றார்கள். இந்த ஏழை மட்டும் மகிழ்ச்சியோடு செல்லுகின்றான். அவனை அழைத்து சென்றவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னப்பா, அங்கே போனால் உனக்கு ஒன்றுமே இருக்காது, நீ அதை நினச்சி பார்த்து துக்கப்படுவ, வேதனைப்படுவ, கஷ்டப்படுவ நினச்சா நீ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கேட்டபோது, அன்பானவர்களை, இதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், 2வது வருகையின் போது ஆண்டவர் நீதியுள்ள நடுவராக வருவார் என்று சொன்னேன். அந்த நீதியுள்ள நடுவரிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஏழை செய்ததை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் என்று சொல்லுகின்றான், எனக்கு தெரியும் அங்கே போனால் எனக்கு ஒன்றும் இருக்காதுன்ட்டு. இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தேன். இதற்கு முன்னால் எத்தனை பேரை அழைத்து சென்று அங்கே விட்டார்கள் என்று எனக்கு தெரியும். எனவே நான் என்ன செய்தேன்? இந்த 25 ஆண்டுகளில் யாருக்கும் தெரியாமல் நான் சென்று அங்கே பல வீடுகளை கட்டி என் உறவினர்களை எல்லாம் அங்கே அமர்த்தி விட்டேன். எனக்காக ஒரு அரண்மனையும் நான் கட்டியிருக்கின்றேன். எனவே நான் அங்கே சென்ற பிறகு தனியாக இருப்பது போவது கிடையாது. ஏனென்றால் நான் சென்று வாழக்கூடிய இடத்திற்கு தேவையான அனைத்தையும் தயாரித்து விட்டேன். எனவே நான் மகிழ்ச்சியோடு சாவேன், மகிழ்ச்சியோடு அங்கே செல்வேன் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேருக்கு இந்த ஞானம் இருக்கிறது? ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகின்றார். மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது, அது மோட்சமோ நரகமோ. எனவே அதற்கு செல்லுகின்றவாறு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எவ்வாறு உங்களுடைய அந்தஸ்தின் கடமையை நிறைவேற்றி புண்ணியங்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள் என்ற கேள்வி என்று ஆண்டவர் எழுப்புகின்றார். போவதற்கு முன்னால் நீ அதை தயாரித்துக்கொள், அந்த விண்ணகத்தை தயாரித்துக்கொள், விண்ணகம் செல்வதற்கு தேவையான நற்செயல்களை செய்து தயாரித்துக்கொள். அப்படி இல்லை, பாவம் செய்தால் அதற்குரிய உலகையும் நீ தயாரித்துக் கொள்ளுகின்றாய் என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்றார். எனவே இந்த நிலைக்கும் இன்று புதுநன்மை வாங்க இருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கும் என்ன தொடர்பு? இவர்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அரியா பருவத்தில் இவர்களுக்கு புதுநன்மை கொடுப்பது கிடையாது. இவர்களை தனியாக அழைத்து VBSக்காக 2 வாரங்கள், இந்த புதுநன்மைக்காக 2 வாரங்கள், ஏறக்குறைய 1 மாதம் இவர்களை தயாரித்திருக்கின்றோம். நீ என்ன வாங்கப் போகின்றாய், எந்த மதத்தில் இருக்கின்றாய், என்ன செய்ய போகின்றாய் என்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே
எங்களுடைய தயாரிப்பு குறைவாக இருந்தால் கூட நீங்கள் பெற்றவர்கள் என்ற விதத்திலே, ஞான பெற்றோர்கள் என்ற விதத்திலே அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அறிவு ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும், கிறிஸ்துவ அறிவை ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும். திடீரென்று நேற்று ஒரு சிந்தனை வந்தது. ஆன்மீக உணவு இது, உடல் உணவை உண்கின்றோம், நிறையா தின்னுட்டே இருந்தாக்கா அப்படி நல்லா ஏறும், புசு 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 புசுன்னு ஏறும், உடல் ஏறும். உலக உணவை உண்கின்ற போது உடல் ஏறும். ஆன்மீக உணவை உண்கின்ற போது என்ன ஏறும்? ஒன்றும் ஏற தேவையில்லை. உன்னுடைய பாவ சுமைகள் எல்லாம் குறையும். இந்த ஆன்மீக உணவை ஆண்டவர் இயேசுவை உட்கொள்ள உன்னுடைய எடை குறையும், பாவ எடை குறையும். பாவ எடை குறைகின்ற போது பரலோகம் செல்வதற்கு வெகு வெகு சுலபமாக இருக்கும். அன்பானவர்களே, நோவா எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவர் இவர்களுக்கு சென்றார், நாமும் செல்வோம். எடை குறைந்தவர்களாக நாம் விண்ணகம் செல்ல வேண்டுமானால் பாவக்குறைகள் குறைய வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மில் வருவதால் புண்ணியங்கள் பெருகி லகுவாகி மோட்சம் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு இறைவன் தர வேண்டும் என்று அவர்களுக்கு உரிமையுடையவர்களும் உறவுகளாக வந்திருக்கின்ற நாமும் ஜெபிப்போம். ஆமீன்.